உணர்ச்சி வசமாக வீராவேசமாக பேசி கொண்டிருந்த சீமான் அவர்கள் இப்பொழுது கட்டுப்பாடை இழந்து பேச ஆரம்பிச்சிட்டாரா, இல்லை உணர்ச்சி அரசியலின் வெளிப்பாடு தானா, இல்லை நம்ம கரெக்டான பாதையில் போருமா இல்லையான்ற குழப்பத்துக்குள்ளாயிட்டாரா அப்படின்னு தெரியாத அளவுக்கு தான் இன்னைக்கு அவர் சில பல வார்த்தைகளை பிரயோகப்படுத்தியிருக்காருன்னு சொல்லணும். டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சீமானுடைய பேச்சை பற்றிய விஷயத்தை தான் நாம் பேச போகிறோம். எல்லாருமே புதிய தலைமுறை செய்தியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சீமான் அவர்கள் பத்திரிகையாளர்களிடம் பேசும்போது உணர்ச்சி வசப்பட்டு பீப் போடுற அளவுக்கு வார்த்தைகளை பிரயோகப்படுத்துனது நம்ம பார்க்குறோம். இது ஆக்சுவலாக ஒரு கோவத்தோட வெளிப்பாடு அப்படின்னு முன்னாடியெல்லாம் நம்ம கடந்து போயிருக்கலாம். பட் தொடர்ச்சியாக இதே மாதிரி 2-3 நேரத்தில் அவங்க பண்ணும்போது இதற்கான கேள்வியை நம்ம கேட்க வேணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் அதே சமயம் அவருடைய பேச்சில் நியாயம் இருக்கிறதா இல்லையா அப்படின்றதையும் நம்ம அலசி ஆராய வேண்டியிருக்குது. இந்த பிரச்சனை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். பெரியாரை பற்றி அவர் பேச ஆரம்பித்தது தான், அந்த கருத்துக்கள் முரண்பட்டது தான். ஒரு சைடில் அரசியல் பார்வையாளர்கள் என்ன விவாதம் வைக்கிறாங்கன்னா, விஜய் அவர்கள் பெரியாரை தன்னுடைய கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டார் அப்படின்றதுக்காக அந்த விஷயத்தை தடுக்கணும். இளைஞர்கள், தன் பின்னாடி இருக்கிற இளைஞர்கள் சினிமாவின் மூலமாக பிரபலமான விஜய் பின்னாடி போயிடக்கூடாது அப்படின்றதுல சீமான் உறுதியாக இருக்கார் அப்படின்னும், அதன் காரணமாக தான் விஜயின் கொள்கை தலைவரை தாக்கி பேச ஆரம்பித்தால் கொள்கைக்காக யாரும் கட்சி மாற மாட்டார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் சீமான் திட்டிருக்கிறதா சில அரசியல் பார்வையாளர்கள் கருத்தை முன்வைக்கிறாங்க. பட் அதே சமயம் எங்கள் கொள்கை தலைவரை நீங்கள் திட்டினது கண்டிக்கத்தக்கது அப்படின்ற மாதிரி விஜய் எங்கேயுமே பேசலை. அதே சமயம் கொள்கை தலைவரை திட்டிட்டு போட்டும், என்ன டச் பண்ணாத வரைக்கும் அமைதியாக இருந்தால் போதும் அப்படின்னு விஜய் நினைக்கிறதாகவும் நிறைய பேர் காரசாரமாக கருத்துக்களை வைக்கிறாங்க. ஏன்னா ஒரு அரசியல் கட்சி அப்படின்னாலே கொள்கை தான் ரொம்ப முக்கியம். கொள்கை தலைவர்களை போற்றி பாதுகாக்கணும். அந்த கொள்கை தலைவர்கள் யாருன்னு நீங்கள் பிரகடனப்படுத்தும் மூலமாக தான் எந்த விதமான கொள்கையை உங்களுடைய அரசியல் கட்சி எடுத்துன்னு போகுது அப்படின்றத இது சொன்னோம். ஸோ அந்த கொள்கை தலைவரை திட்டும் போதே விஜய் அவர்கள் அமைதியாக இருக்கார் அப்படின்னா, விஜய்க்கு பெரியார் மீது எந்த பற்றும் ஈடுபாடும் எல்லாம் கிடையாது. சோஷியல் மீடியாவில் எல்லோரும் பெரியார்னு சொல்கிறாங்க, அந்த பேரை நம்மளும் சேர்த்து வச்சுக்கிறது தான் நல்லது அப்படின்ட்டு விஜய் வச்சுக்கிட்டாருன்ட்டு காரசாரமான கருத்துக்களை நம்மளால் பார்க்க முடியுது. பட் சீமான் விஷயத்துக்கு வருவோம். விஜய் அவர்கள் கோவப்படுவார்னு எதிர்பார்த்து அவர் பண்ணாரா இல்லையான்னு தெரியல, இல்லை வேணுன்ட்டே திமுகவை தான் டார்கெட் பண்ணாரான்னு தெரியல. இப்போ கிளமையே கிட்டத்தட்ட சீமான் விசஸ் திமுக அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இதில் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அண்ணாமலைக்கான இம்பார்ட்டன்ஸ் குறையுதோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா பாஜக தான் தீவிரமாக திமுகவை எதிர்த்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு பிம்பம் உருவாகி கொண்டிருக்கும்பொழுது அதை உடைத்து திமுகவை வீரியமாக எதிர்ப்பது சீமான் தான் அப்படின்ற ஒரு நிலையை நிறுவ முயற்சிக்கிறாங்க. பட் அது உண்மையாக இல்லைன்றதை நம்ம மீண்டும் திருப்பி அனலைஸ் பண்ணுவோம். இன்றைக்கான டேட்டில் பார்த்திங்கன்னா சீமான் அவர்கள் உணர்ச்சி வசப்படுவது முக்கிய காரணம் இடைத்தேர்தல் தான். ஈரோடு கிழக்கில் நடக்கவிருக்கிற இடைத்தேர்தல் தான் இந்த மாதிரியான பேச்சுக்களுக்கான காரணம் அப்படின்ற விவாதத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆரம்பித்தது. குறிப்பாக சீமான் வைக்கிற ஒரு பாயிண்ட் ரொம்பவே திமுகவை குழப்பி இருக்குன்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் காந்தியை காட்டி ஓட்டு கேட்கக்கூடாது, பெரியாரை காட்டி வேணால் ஓட்டு கேட்டு பாருங்கள் அப்படின்றாரு. இது உண்மையிலே இந்த தேர்தல் களத்தில் ஒரு அரசியல் மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக தான் நம்ம பார்க்குறோம். காரணம், இடைத்தேர்தல் அப்படின்னாலே ஆளும் கட்சி வெற்றி பெறணும் அப்படின்றது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திருமங்கலம் இடைத்தேர்தலுக்கு அப்புறம் எழுதப்படாத விதி ஆயிடுச்சு. இந்த தேர்தலிலும் ஆளே இல்லாத டீ கடையில் டீ ஆத்துற மாதிரி தான் கிட்டத்தட்ட வச்சுக்கோங்களேன். ஏன்னா சீமான் திமுகவுக்கு அரசியல் ரீதியாக டஃப் கொடுத்தாலும் வாக்கு அரசியல் அப்படின்னு வரும்போது திமுக எங்கேயோ இருக்கார், சீமான் வளர்ந்து கொண்டு வருகிறார். ஸோ திமுக தான் நீங்கள் எளிதாக வெற்றி பெறும், சீமானுக்கு டெபாசிட் கிடைக்குமான்னு கூட தெரியல. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் திமுகவுடைய நம்பிக்கையை குலைத்து அந்த வெற்றி சதவீதம், வெற்றிக்கான வாக்குகள் அப்படின்றத குறைக்கணும்னு சீமான் முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஈரோடு கிழக்கில் பிரச்சாரம் செய்வதை விட சாதாரணமாக யூடியூப்பில் இந்த மாதிரி நியூஸ் சேனல்ஸில் இந்த மாதிரி பேசுகிறது மூலமாகவே ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் ஒரு ரீச் மீண்டும் சீமான் அவர்களுக்கு கிடைத்திருக்குது. இது நிச்சயமாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலிலும் எதிரொலிக்கலாம் அப்படின்றதான் பிரதான எதிர்பார்ப்பாக இருக்கிறது. முக்கியமாக சொல்லணுன்னா, ஈரோடு இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் பெரியாருக்குரிய ஒவ்வொரு கருத்துக்களையும் கூறி சொல்லி நீங்கள் வாக்கு கேட்டுங்க பார்க்கலாம் அப்படின்றாங்க. இதை மறைமுகமாக அதிமுகவினரும் பாஜகவினரும் ரசிக்கிறாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பெரியாரை கொள்கை தலைவர் அப்படின்றலாம் எதுவும் சொன்னதில்லை. ஏன்னா அவர்கள் அண்ணா வழிவந்த திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு தான் எம்ஜிஆரும் ஆரம்பித்தார். பெரியாரை பெரிய அளவில் அதிமுக கொண்டாடியதை நாமும் பார்த்ததில்லை, நமக்கும் நினைவில்லை. ஆனால் திமுக அடி வாங்குது அப்படின்றது தான் அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயமாக இருக்கிறது. அண்டு பாஜகவுக்கு சித்தாந்த ரீதியாகவும் இது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது, அரசியல் ரீதியாகவும் சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். காரணம், சீமான் இப்போ சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் சம்மார்த்தி அதர் டைமில் பெரியாரிய இயக்கங்களோ மறைமுகமாக ஆதரவு தெரிவிக்கிறவங்களோ நேரடியாகவும் மறைமுகமாகவோ சொன்ன கருத்துக்கள் தான். இதில் பலருக்கும் குழப்பங்கள் இருக்கலாம், சந்தேகங்கள் இருக்கலாம். ஆனால் தேடி பார்த்தால் பற்பல ஆதாரங்கள் எல்லாருக்குமே கிடைக்குது, ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்தந்த கருத்துக்களை
பெரியார் கருத்துக்களை சொல்கிறேன் அப்படின்ட்டு திமுக எடுத்துன்னு போகிறத விட சீமான் அவர்கள் எடுத்துன்னு போகிறது திமுகவுக்கு ஆபத்தாக தான் முடியும். அண்ட் பெரிய அளவில் வித்தியாசம் இல்லை அப்படின்னாலும் திமுக மீது புதிய வாக்காளர்களுக்கு வெறுப்பை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இது பார்க்குறது. ஏன்னா இடைத்தேர்தலில் வந்து திமுக எப்படி வேணாலும் ஓட்டு வாங்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் சித்தாந்த ரீதியாக இடைத்தேர்தலிலேயே சில இளைஞர்களுக்கும் சில மக்களுக்கும் வந்து திமுக மீது வெறுப்பு உண்டாக்குற வேலையை சீமான் அவர்கள் சிறப்பாக செஞ்சுருக்காருன்னு பார்க்கலாம். இது ஒரு அசாத்தியமான திறமை வேணும். பட் அட் த சேம் டைம் திமுக எப்படி ஒரு பிரதிவாதம் வைக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, சீமான் சொல்கிறது எல்லாமே பாஜகவுடைய குரலாக அவர் ஒலிக்கிறார், பாஜக பேச வேண்டியதெல்லாம் சீமான் பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கடந்த காலங்களில் மக்களுக்கு வந்து ஒரு புரிதல் இல்லாமல் இருந்தபோது திமுகவுக்கு சாதகமாக இருந்தது. அதாவது யார் என்ன பேசினாலும் அவங்க பாஜகவோட பி டீம், பாஜகவோட கைக்கூலி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த நரேட்டிவ் யார் வந்தாலும் அதை செட் பண்ணுறது அப்படின்றது வந்து ஜனங்களுக்கு போர் அடிச்சிருச்சு. ரஜினிகாந்த் அவர்கள் முதலாக அரசியலுக்கு வரும்போது ஆன்மீக அரசியல் அப்படின்னு சொன்னாங்க, அது பாஜகவின் அரசியல்னு சொன்னாங்க. கமல்ஹாசனையும் பாஜகவின் பி டீம் அப்படின்னு சொன்னாங்க. கமல்ஹாசனே மேடையில் வெறுத்து போய் நான் அப்படியெல்லாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆச்சு. அதுக்கப்புறம் திமுகலேயே கிட்டத்தட்ட இணைஞ்சு கட்சி ஒன்று தனியாக நடத்தினாலும் திமுகவில் போய் இணைஞ்சு ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக கட்சி அடமானம் வச்சதுக்கப்புறம் தான் கமல்ஹாசன் மீது அந்த திமுக பி டீம், பாஜக பி டீம் அப்படின்ற பேர் வந்து இல்லாமல் போனது. இப்போ விஜய் அவர்களுக்கும் இதே மாதிரி சொல்கிறாங்க, சீமான் அவர்களுக்கும் இதே மாதிரி சொல்கிறாங்க. யாருக்கு தெரியும், இந்த வீடியோ போடுற நம்மளையும் பார்த்து, ஓ நீ திமுக வித்துட்றியா, அப்போ நீ வந்து பாஜக பி டீம், நீ சீமானுக்கு ஆதரவு பேசுகிறியா, அப்போ சீமானோட பி டீம் அப்படின்ட்டு வித்தியாசமாக நம்ம மேலே ஒரு உருட்டு வைக்கலாம் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுகிறது நம்ம டீமில். பட் எதுவாக இருந்தாலும் இந்த பாஜக பி டீம், சி டீம், ஏ டீம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் மக்களுக்கு ரொம்ப புளிச்சு போச்சு அப்படின்றது தான் உண்மை. முன்னாடி அதெல்லாம் ரசிச்சிருந்தவங்க இப்போ சீமானுக்கு இதே சொல்லியிருக்கிறதால, ஏன்னா சீமான் நிறைய இடத்துல பாஜகவை தாக்கி பேசுகிறத பார்த்துருக்காங்க. திமுக அதிமுகவை விட பாஜகவை சீமான் பல மேடைகளில் அதிபயங்கரமாக தாக்கி பேசியிருக்கிறார் அப்படின்றதும் பார்க்கணும். அண்டு சீமானும் அதை தானாகவே சொல்கிறார். நீங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி வச்சுட்டீங்க, அதனுடைய தாய் கழகமான ஜனசங்கத்தோட கூட்டணி வச்சிட்டிங்க, பிராமணர் தான் வேணுமா ராஜாஜிகிரி நீங்கள் கூட்டணி வச்சிட்டிங்க, ஆரியம் பார்ப்பனம் எல்லாமே சொல்கிறது நீங்கள் தான், அது போதாதுன்னு ஸ்ட்ராட்டஜி போடணும் அப்படின்றதுக்காக பிரசாந்த் கிஷோர் பாண்டே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வடநாட்டு பிராமணனை தான் நீங்கள் கூட்டின்னு வந்திருக்கீங்க. எங்கே இருக்குது பிராமண எதிர்ப்பு, எங்கே இருக்குது ஆரிய எதிர்ப்பு, எங்கே இருக்குது இந்த ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்றதெல்லாம் சீமான் அடுக்கடுக்காக கேட்டுக்கொண்டிருக்கிறார். அண்ட் டைரெக்டாக திமுக பாஜக கூடவே கூட்டணி வச்சதை அவர் திரும்ப சொல்லி காட்டும்போது அது திமுகவுக்கே எதிர்வினையாக தான் போய் முடிகிறது. ஏன்னா பாஜக பி டீம் அப்படின்றது இனிமேலும் திமுக எல்லாருமேலும் அதை பிராண்ட் பண்ணி அதில் மட்டுமே குளிர் காயலாம் அப்படின்னு நினைக்கிறது ஆபத்தாக தான் போய் முடியும். அதாவது அண்ணா அவர்களை எம்ஜிஆர் தன்னுடைய கொள்கை தலைவராக பிரகடனப்படுத்தி கொண்டவுடன் அண்ணா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பிம்பம் தங்கள் கையை விட்டு போகும்பொழுது அதற்கு இணையான ஒரு பிம்பத்தை தூக்கி பிடிக்க வேண்டும் என்ற காரணத்தால் அப்போது பெரியாரை மீண்டும் தூக்கி பிடிக்க ஆரம்பித்தது திமுக அப்படின்றது தான் வரலாறாக இருக்கிறது. காரணம், அண்ணாவும் சரி, கலைஞர் கருணாநிதி அவர்களும் சரி, பெரியாரை பல இடத்தில் தாக்கி பேசியிருக்கிறதே நம்மளால் பார்க்க முடியுது. அப்படியெல்லாம் இருக்கும்போது திடீர்னு இளைஞர்களை உள்ளே இழுக்கிறதுக்காக கொஞ்சம் புரட்சிகரமான கருத்துக்களை பேசினால் நன்றாக இருக்கும் அப்படின்றதுக்காக பெரியாரை தூக்கி பிடித்த திமுக இப்பொழுது மீண்டும் அந்த பெரியாரை தாங்கி பிடிக்குமா, இல்லை சீமான் சொல்வது போல் பெரியாரின் கருத்துக்களை சொல்லி வாக்கு கேட்பதால் அது வந்து அவங்களுக்கு நெகட்டிவாக முடியும் அப்படின்னு நினச்சி பயந்து போய் பெரியாரை கீழே தள்ளி விடுவார்களா அப்படின்றத இனிமேல் தான் கொஞ்சமாக பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். எது எப்படியோ இதற்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பற்ற வைத்த நெருப்பு, அண்ணாமலை அவர்கள் நடுவில் பற்ற வைத்த நெருப்பு இப்பொழுது சீமான் வடிவில் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. தமிழக மக்கள் ஆதாரங்களை தேடி படிக்க துவங்கி இருக்கிறார்கள். எது எப்படி மாறப்போகிறது அப்படின்றத நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சீமான் அவர்கள் பெரியாரை பற்றி கூறிய கருத்தாகட்டும், அது இடைத்தேர்தலை மனதில் வைத்து தான் இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்ற கருத்தாகட்டும், எது உண்மையாக இருக்கும் அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.